இங்க ஒருத்தனோட கைக்கு தாரோட ஹேமர் கிடைக்குது. அந்த ஹேமரை அவன் படாத பாடு படுத்துறான். அதாவது இவன் போன் ஓடிட்டு இருக்கும்போது சார்ஜ் கம்மியாயிருது. அவன் போனுக்கு சார்ஜர் போடுறதுக்காக தாரோட தண்டர் பவர் யூஸ் பண்ணிக்கிறான். அதே மாதிரி கறி சமைக்கிறதுக்காக கேஸ் யூஸ் பண்ணாம வானத்தை நோக்கி பார்த்து மின்னலார வச்சு கறியை சமைக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அந்த சுத்தியில பயங்கர கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். ஆனா போக போக சுத்தியில பேச்சு கேட்க மாட்டேங்குது. பாதாம் உடைக்கிறதுக்காக இந்த சுத்தியில யூஸ் பண்றான். ஆனா பாதாம் உடையாம பாதாம் வச்சிருந்த டேபிள் உடைஞ்சு போயிருது. இப்ப பாதாம் அப்படி செவுத்துல வச்சு உடைக்கலான்னு பாக்குறான். ஆனா செவுரு உடைஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா இந்த ஹேமரை அயன் பண்றதுக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சட்டை தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிருது. போக போக சுத்தியில இவனால தூக்கவே முடியாம போக அதை ரோட்ல அப்படியே போட்டு வந்துடுறான். ஆனா திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் வீட்டுக்கு முன்னாடியே அந்த சுத்தியில் இருக்கு. சரி அதை எடுக்கலான்னு போறான். பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு தார் வந்துட்டாரு. தாரிய சுத்தியில வச்சு உருட்டுக்கிட்டு விளையாடலாமா விளையாடுறேன்ட்டு அவன் மண்டையில 2 போட்டு சுத்தியில எடுத்துட்டு போயிடுறாரு. தாரோட ஹேமர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.